கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். தமிழகத்தில் அதிசயங்களை நிகழ்த்தும் ஆலயங்கள், பல அற்புதங்களை நிகழ்த்தும் கடவுள்கள், நீங்கள் அறிந்திடாத கோவில் வரலாறு, கும்பாபிஷேகம், களரி உற்சவம் போன்ற பல்வேறு கோவில் நிகழ்ச்சிகளை நமது தினமுல்லை டிவியில் கண்டு மகிழுங்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரர் சவுந்தரநாயகி அம்மன் திருக்கோயில். இந்த ஆலயமானது பாண்டி தேசத்தின் 13வது கோயில். இது பாண்டிய மன்னன் கட்டிய இந்த கோயிலுக்கு திருமலை நாயக்க மன்னரும் பல திருப்பணிகள் செய்து நிபந்தங்கள் அளித்துள்ளார். 4 யுகங்களை கடந்த கோயில். ரசவாதம் செய்த படலம் எனும் 36வது திருவிளையாடல் நிகழ்ந்த தலம். புஷ்பவன காசி என்று போற்றப்படும் இந்த தலத்தில் பித்ருக்களுக்கான கடமையை செய்வது கூடுதல் பலனை தரும். இந்த தலத்தில் கோபுர விநாயகர், குடைவரை விநாயகர், அனுமதி பெற்று காரியத்தில் இறங்க அணுக்கை விநாயகர், இறந்த முன்னோரின் ஆத்மா சாந்தி பெறவும் யாகம் சிறப்புறவும் அருளும் விநாயகர்கள், சூரியனார் வழிபட்ட பாஸ்கர விநாயகர், இரட்டை விநாயகர் உட்பட 14 விநாயகர் அருள்பாலிக்கிறார். சூரியனின் சாபம் நீங்க பெற்ற தலம் என்கிற பெருமையும் திருப்புவனம் தலத்திற்கு உண்டு. அதை அறிந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இங்கு வந்து வழிபட்டு பித்ருக்களை ஆராதித்து சூரிய நமஸ்காரம் செய்து விநாயகரை வழிபட்டுள்ளனர். பாஸ்கர விநாயகருக்கு அருகில் சூரிய தீர்த்தம் உள்ளது. இந்த தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டு பாஸ்கர விநாயகருக்கு அருகம்புல் சமர்ப்பித்து வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கி சௌபாக்கியத்துடன் வாழலாம். புராண காலத்தில் தர்மாக்கியன் என்பவன் தன் தந்தையின் அஸ்தியை காசியில் இருந்து ராமேஸ்வரம் கொண்டு செல்லும் வழியில் இத்தலத்தில் சற்று ஓய்வெடுக்கும் போது அவனுடன் வந்தவர் கலசத்தை திறந்து பார்க்க கலசம் புஷ்பமாக இருந்ததாம். தான் பார்த்த இந்த காட்சியை தர்மாக்கியனிடம் அப்போது அவன் கூறவில்லை. ஓய்வு முடிந்து ராமேஸ்வரம் சென்று கடலில் அஸ்தியை கரைக்க கலசத்தை திறந்தபோது அஸ்தியாகவே இருந்தது. இதனால் அதிர்ச்சியுற்று உடன் வந்தவன் திருப்புவனத்தில் தான் பார்த்த காட்சியை தர்மாக்கியனிடம் சொல்ல மறுபடியும் அஸ்தி கலசத்துடன் அங்கிருந்து திருப்புவனத்திற்கு வந்தனர். அங்கு வந்து பார்த்தபோது கலசத்தில் அஸ்தி புஷ்பமாக மாறியிருந்ததாம். காசியிலும் ராமேஸ்வரத்திலும் அஸ்தியாக இருந்தது. இங்கு புஷ்பமாக இருந்ததால் காசி நகரத்தை விட 16 மடங்கு புண்ணியம் தரும் இடமாக இத்தலம் போற்றப்படுகிறது. இதை காசிக்கும் வீசம் அதிகம் எனும் சமய பெரியோர்கள் கூற்றிலிருந்து அறியலாம். காசிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்குள்ள வைகையில் அஸ்தியை கரைத்து மோட்ச தீபம் போடும் வழக்கம் இன்றளவும் நடந்து வருகிறது. திருஞான சம்பந்தர் திருப்புவனத்திற்கு வந்தபோது ஆற்றுமணல் எல்லாம் சிவலிங்கங்களாக காட்சியளித்தனவாம். அதன் மீது கால் வைக்க அஞ்சிய சம்பந்தர் வைகையாற்றின் மறுகரையில் மிதித்திருந்தபடியே சிவனை பாடினாராம். அப்போது நந்திலிங்கத்தை மறைந்திருந்தது. உடனே சம்பந்தர் சிவனை வேண்ட சம்பந்தருக்காக நந்தியை சற்று விலகி தன்னை மறைக்காமல் இருக்கும்படி சிவன் கேட்டுக்கொண்டாராம். அதன்படி நந்தி சற்று விலகி இருப்பது தனிச்சிறப்பாகும். 5 நிலை கோபுரத்துடன் சுவாமி சன்னதி நுழைவு வாயில் அமைந்துள்ளது. சுவாமி சன்னதியில் சுயம்புலிங்கமாய் ருத்ராட்ச மேனியாய் சிவபெருமான் காட்சியளிக்கிறார். இங்குள்ள சுயம்புலிங்கத்தில் திரிசூல முத்திரையும் உள்ளது. சுவாமிக்கு வலப்பக்கத்தில் அம்மன் காட்சியளிக்கிறார். இந்த கோயில் 5 வகையான தீர்த்தங்கள் உள்ளன. இதில் மணிகர்ணிகை தீர்த்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இத்தீர்த்தத்திலேயே ஸ்நானம் செய்தபடியே அகஸ்திய முனிவர் கடல் நீரையும் பருகும் சக்தி பெற்றதாகும். நலன், பிரம்மா, விஷ்ணு, கௌதம் மகமுனி, சூரியன், மகாலட்சுமி, அகத்தியர், கோராக்க சித்தர் வந்து இறைவனை பூஜித்து நற்பலன் பெற்றதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இக்கோயிலின் தலவரலாறு: சித்தராக வந்த சிவன் திருப்புவனத்தில் பொன்னையாள் என்ற நடனமாது வாழ்ந்து வந்தார். தனது கலைஞானத்தால் ஈட்டிய செல்வத்தை எல்லாம் சிவனடியார்களுக்கு அமுது படைத்தே காலம் கழித்தாள். சிவபக்தையாக அவளுக்கு அவ்வூரில் உள்ள பூவனநாதரை சொக்கத்தங்கத்தில் வடிக்க ஆசை இருந்தது. இவளது ஆசையை நிறைவேற்ற சிவனே சித்தராக மாறி அவள் வீட்டிற்கு சென்று வீட்டில் உள்ள செம்பு, ஈயம், பித்தளை பாத்திரங்களை இரவில் நெருப்பில் இட்டால் பொன்னாக மாறும் என கூறினார்.
பொன்னையாலும் அன்று இரவு செம்பு, ஈயம், பித்தளை பாத்திரங்களை நெருப்பிலிட அவை பொன்னாக மாறின. அந்த பொன்னை கொண்டு பூவனநாதரை உருவாக்கினாள். அப்போது பூவனநாதர் திருமேனி அழகில் சொக்கி அவர் கன்னத்தை கிள்ளி பொன்னையால் முத்தமிட்டாள். அவள் பதித்த நகக்குறி இன்றும் இங்குள்ள உற்சவரிடம் காணப்படுகிறது. தினமுல்லை செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் செல்வத்துடன் திருப்போணம் செய்தியாளர் கணேசமூர்த்தி.